காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய பானம். நான் இங்கே வந்தோடனே எனக்கு வந்து ஆசையாக, சார் கொத்தமல்லி காஃபி இருக்குது சார், சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுங்க அப்படின்னு போனேன். அப்புறம் கொஞ்சம் தயங்கி அடிச்சு, இப்போ தான் முடிஞ்சு போச்சு, டீ இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வந்தவர்கள் முதலில் கொத்தமல்லி காஃபியை சாப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஆரோக்கியத்தின் அக்கறையை தூங்கி விட்டீர்கள். நான் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது மேலே ஒரு அக்கறை வந்திருக்கு அப்படிங்கும்போது மகிழ்ச்சியான விஷயம். இது வந்து என்னன்னா, டீயும் நல்லது தான், டேஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கொத்தமல்லி காஃபி இருக்குன்னா, கொத்தமல்லி காஃபி இஸ் அ ஃபங்க்ஷனல் பிவரேஜ். டீயை விட ஒரு சொல் மேலே. டீயும் ஃபங்க்ஷனல் தான். டீ வந்து நல்ல டீ லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். டீ லீஃப் நம்ம ஊருக்கு வரும்போது சீனாவில் வந்து அது அதனுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. அது சீனாவில் காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் பயன்படுத்திய ஒரு விஷயம். அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு அதை குடிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக தினம் குடிக்கலான்னு தெரிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கிற நல்ல நாட்டில் இருக்கிற நல்ல மரங்களை எல்லாம் வெட்டிட்டு அவங்களுக்கு வேண்டிய டீ போய் தான் போட்டாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க மிக அழகான ரம்யமான பல நூறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழிச்சு தான் டீ எஸ்டேட்டுகள் எல்லாம் உருவாச்சு. காஃபி எஸ்டேட் அதுக்கப்புறம் உருவாச்சு. ஆனாலும் டீ வந்து மிகச்சிறப்பான ஒரு டீ தான். ஆனால் டீ எப்படி போடணும்னு நமக்கு தெரியும். என்ன சார், ஒரு டீ போட்ட ஒரு பிரதமரே ஆனால் ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எங்களுக்கு டீயை பற்றி தெரியாதா அப்படின்னு வந்து உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனால் நம்ம வந்து டீ சாப்பிட்றது, இப்போ சாப்பிட்ட டீயில் வந்து டீ வந்து அது வந்து தேநீர் கிடையாது, தேநீர் பால் பாயசம். தேயிலை வந்து தேநீர் அப்படின்னா நல்லா தரன்னு கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு ஸ்பூன் தேயிலை கூட மூடி வைக்கணும். அப்புறம் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு எடுத்து கொஞ்சம் சூடு ஆறிய பின் இதமான சூட்டோட குடிச்சா அதுதான் தேயிலை. நீங்க பாருங்க, ஃப்ளைட்ல வரான், நம்மளை பார்த்தோன்னே லைட்டா குட்டி தொப்பை இருக்கிறோடனே பால் தோசை அப்படின்னு, க்ரீமர் வேணுமா சுகர் வேணுமா அப்படிமா. பக்கத்துல தான் ஒரு இங்கிலீஷ்காரா இருப்பான், அவன்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அப்படியே டீ இருக்கும். ஏன்னா தெரியும் அவனுக்கு நம்ம குரூப்பே ஒரு மாதிரி அப்படின்னு. ஏன்னா உலகத்திலேயே டீல பால் ஊத்தி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான், தெரியலையா? அதுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பின்னாடி காக்கா மாதிரி ஒரு கதை இருக்கு பின்னாடி. அந்த காலத்தில் காபி இல்லை அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி சின்ன புத்தகங்கள் தமிழ் மக்கள் வாங்கி படிக்கலாம். மிக மிக அழகான புத்தகம். ஏஆர் சலபதி, வெங்கடாச்சலபதினு சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். வஉசியை பத்தி பலவேறு புத்தகங்களை எழுதியிருக்காரு. மிகப்பெரிய ஆய்வாளர். அவர் எழுதின புத்தகம் அந்த காலத்தில் காபி இல்லை. அதுல என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நாம டீ வந்து குடிச்சு பழக்கம் கிடையாது. அந்த காலத்தில் காபி இல்லை புத்தகத்துல ஒரு போஸ்டர் காட்டுவாங்க. அந்த போஸ்டர் அந்த ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கும். அந்த போஸ்டர்ல என்ன கொடுப்பாங்கன்னா, இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து, அந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குற போஸ்டர்ல கீழே எழுதியிருப்பான், காபி டீ போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு அதுக்கு மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இப்ப நமக்கு சில மது வேண்டாம் அதெல்லாம் பேசுற அந்த வெறுப்பு இருக்கிற மாதிரி காபி டீ மேல வெறுப்பு இருந்த காலம் நம்மகிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அதை எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இங்கிலீஷ்கார பெரிய பெரிய துறமார்கள் இருக்காங்களா, இங்கிலீஷ் கலெக்டர்கள்லாம் 1850களில் ஃபர்ஸ்ட் டீ இங்கே வந்தோடனே அவங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான பானம். சூடா டீ கலெக்டரேட்ல கொடுப்பாங்க. அப்ப டீ கலெக்டருக்கு வந்த உடனே அவர் கலெக்டருக்கு பக்கத்துல நம்மால படிச்ச பெரிய ஆளுங்க பல பேர் உட்காந்துருப்பான்ல, அடுத்த லெவல் ஆஃபீஸர், அவன் வீட்டுல இருந்து பால் கொண்டு வந்திருப்பான். அவங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சிருப்பான், இதாண்டா நல்லது, இதை குடி அப்படின்னு சொல்லி. அவர் வந்து துரை வந்து டீ குடிப்பாரு. அவரை இப்படி வாண்ட்ஸ் 1 கப் அப்படின்னு கொடுக்கும்போது துரை சொல்றாரு, வேணாம்னு சொல்லக்கூடாது, ஆனா வீட்டுல அம்மா இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, என்ன பண்றது, ரெண்டையும் ஒன்னா கலந்து. உண்மையிலே நடந்தது. அப்படித்தான் வந்து நம்ம இப்ப குடிக்கிற பால் பாயசம், தேநீர் பால் பாயசம் சாப்பிடுறது அப்படி வந்ததுதான். அதனால காலையில டேக் ஹோம் மெசேஜா ஒமேகால எடுத்துக்க வேண்டியது, உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா மாத்துங்க. தினம் வேணாம். நான் சித்தா டாக்டர்னால வந்து மருந்து எழுதும் போது முக்கியமா பத்தியம் சொல்லுவோம். நான் மருந்து எழுத பேனா வச்சோடனே சில பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் ஒரே ஒரு நிமிஷம் இந்த காப்பியை மட்டும் வேணான்றாங்க, அது வேணாம்னு சொன்னீங்கன்னா இப்பவே ஃபீஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறேன், தலை வெடிச்சிடும் எனக்கு அப்படிமா. அப்புறம் அவங்க அந்த அளவுக்கு காஃபி மேல வந்து, அதுவும் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி காலங்காத்தால அந்த ஃபில்டரை போட்டு அதுல இறக்கி, எனக்கும் அந்த காஃபி பிடிக்கும். நான் சும்மா எல்லாம் பொய் சொல்ல விரும்பல, காஃபி பிடிக்கும். ஆனா அது மேல ஒரு பேய் வெறியோட இருக்கக்கூடிய பீப்புளை பார்க்கும்போது, நான் காலையில அப்படிதான் குடிச்சானோ, அப்படியே கள்ளி சொட்டா இறங்கணும், அது மாதிரி நான் வந்து பால் வந்து வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு அடிக்ஷன். ஏன்னா உண்மையிலேயே நார்மலா இவங்க இங்கே சாப்பிட்ற காஃபிலாம் கசப்பா தானே இருக்கு, பயங்கர தண்ணியா இருக்கு இல்லையா, ஆனா கேஃபின் கம்மி தான். ஆனா நம்ம ஊர் டிகிரி காஃபியோட கேஃபின் அதிகம், மிக அதிகம். அது ஃபில்டர் பண்ணி வரும்போது மிக அதிகம். உண்மையிலேயே பிரெக்னன்ட் லேடிஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ் எல்லாம் அந்த காஃபி சாப்பிடக்கூடாது.
அவ்வளோ கஷ்டம். அது நம்ம டிகிரி காஃபி எடுக்கக்கூடாது. ஒரு நாளோ 2 நாளோ நம்ம ஆசைக்கு சாப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் காஃபி குடிக்கலாம், குடிச்சிக்கோங்க. டீ ஒரு நாள் மாதிரி பால் சேர்த்து குடிக்கலாம், குடிச்சிக்கோங்க. ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கலாம். மீதி 5 நாள் நம்முடைய காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பெவரேஜாக இருக்கும். எப்படி இருக்கலாம்? சாதாரண இஞ்சி டீ குடிக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூன் சாறு, இஞ்சி சாறு, கொஞ்சம் தேன், கொஞ்சம் எலுமிச்சம் சாறு போட்டு குடிக்கலாம். ஏன்னா அது மேலே ஒரு டீயில் இருக்கிற உறுப்பு வரமாட்டேங்குது. அது என்னத்தை பண்ணிட போகுது. ஆனால் உண்மையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 1 ஸ்பூன் 5 ml இஞ்சி சாரும், அந்த 1 ஸ்பூன் நெல்லிக்காய் சாரோ, எலுமிச்சம்பழச்சாரோ, தேனோ, வெந்நீரோ சேர்த்து அதை வெஸ்டர்ன் அனாலிட்டிக்கல் ஐஸ் வச்சு நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்லையும் தெரப்பியூட்டிக் ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கு. அதை நினைச்சு பார்க்க நாங்கள் அது பித்தத்தை குறைக்கும்னு படிப்போம். பித்தத்தை குறைக்கணும் ஏன் படிக்கணும்னா காலையில் எல்லாருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும். அந்த பித்தம் குறைக்கிற பானம் தான் காலை பானமாக இருக்கணும். இது எங்க தியரி. பித்தம்னா என்ன? அது ஒரு மெட்டாபிசிக்ஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தனியாக இன்னொரு ரோமாக வரணும். அது ஆனால் ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, இரவில் நம்ம உடம்பு வார்ம் ஆகும். இரவு குளிர்ந்த நிலம், உலகமே பிரபஞ்சம் குளிராக இருக்கும். சந்திரனின் ஆட்சி இருக்கிறப்ப நம்ம உடம்பு மொத்த பிரபஞ்சம் குளிரும். அந்த குளிர நேரத்தில் உடம்பு வெம்மையாகும். அந்த உடம்பு வெம்மையானதான் நவீன அறிவியல் ஏர்லி மார்னிங் சீரம் காட்டிசால் 3 மணிக்கு கொஞ்சம் நிறைய சொல்லும்பா அப்படிம்பாங்க. அந்த இரவுல பித்தம் கூடி இருக்கிறது. காலையில சன்ரைஸ் ஆன உடனே அப்படியே பித்தம் குறையும். இது இயல்பா நடக்கும். அந்த டியூன் பண்ற அந்த கூடிய பித்தத்தை குறைப்பதற்கான முதல் முயற்சி தான் தலையில தண்ணி வச்சு குளிக்கிறது காலையில. ஆனா நம்ம ஊர்ல குளிக்கிறதுங்கிறதே இப்போ பல பேர் மாறிச்சு. பல பேர் அமெரிக்காலாம் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க. அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி குளிச்சுட்டு படுப்போம் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குளித்தல் வேற, கழுவுதல் வேற. அழுக்கெல்லாம் கழுவணும்னா ராத்திரி கழுவிக்கலாம், எல்லாரும் மேல கழுவி போயிடலாம். ஆனா குளிக்கணும் அப்படின்னா காலையில் தான் குளிக்கணும். அதுவும் தலைக்கு குளிக்கணும். சார் பெரிய ஜடாமுடி இருக்கு, அதை காயெல்லாம் வைக்க முடியாது, 6:30 கிளம்பணும். அது அவங்க வேணா ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் குளிச்சுக்கு தலைக்கு. மற்றபடி எல்லோரும் தலைக்கு குளித்தல் ரொம்ப நல்லது. சுரம் அடிக்குது, ரொம்ப நெஞ்சு செடி இருக்கு, அன்னைக்கு வேண்டாம். அப்பதான் பித்தம் குறையும். ஏன்னா நாங்க சித்த மருத்துவத்துல பித்தம் வாழும் இடம்னு கழுத்துக்கு மேலதான் பாக்குறோம். தலையில தான் பித்தம் வாழும். பித்தம் நிறைய இருக்கிறதுனாலதான் இப்போ ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சைக்கலாஜிக்கலா பைப்போலார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பித்தம் அதிகரிக்கிறது தான். ஸோ அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு எளிய மொழி தலைக்கு குளிக்கிறது. அந்த குடிக்கிற பானம் நான் சொல்ற காலை பானம் பித்தத்தை குறைக்கணும். அதுக்கு இஞ்சி எலுமிச்சை பித்தத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி நீராகாரம். வெயில் குளத்துல இங்கேயே வெயில் அடிக்க முடியும். சில நாட்கள் வெயில் அடிக்கிற நாட்கள்ல அன்னைக்கு நீராகாரம் எடுத்துக்கலாம். சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில நல்லா கரைச்சிட்டு அந்த சாதத்தை, அந்த நீராகாரத்தை காலையில் அருந்தலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் ஃபார் த ஸ்டமக், கட்டுக்கு. நீங்க உலகமே கட் பிரெயின் ஆக்சஸை பேசிட்டே இருந்தேன். நான் பாஸ்டன்ல நிறைய சயின்டிஸ்டை பேசிட்டு இருந்தேன். 15-20 மக்கள் அங்கே மிஷன்ஸ்லையும் ஹார்வர்ட்லையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர்லாம் இதே நான் பேச நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் ஆப்பத்துல இருந்து ஈஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்றாரு. தோசையில இருக்கக்கூடிய ஈஸ்ட் வேற மாதிரி இருக்கு, ஆப்பத்துல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு, தென்னங்கள்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஸோ புளிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள்னு, நம்ம கிருமின்னு வார்த்தையை சொல்லக்கூடாது, நுண்ணுயிரி, அவை எத்தனையும் நம் உடலுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம தோசை மாவு அன்னைக்கு அரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் சுட்டோம்னா அந்த புளிச்ச தோசை மாவு உறவுக்கு நல்லது. ஆனா தோசை மாவுலயே கடந்தது தான் நம்ம தப்பு. அதுல அது மாதிரி அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த புளிக்க வைத்த அந்த உணவுல நீராகாரம் காலையில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி எடுக்கும், ஒரு டீ எடுத்துக்கோ 2 நாள், மீதி இருக்க 5 நாள், ஒரு நாள் இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு நாள் இந்த மாதிரி நீராகாரம். இன்னும் 2 பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கும், ஆவாரை தேநீர் குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஆவாரை குடிநீர்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷனல் பெவரேஜ் இருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு. இது ஒன்றும் இளையராஜா மியூசிக்ல வந்ததில்லை. இது என்னைக்கோ எழுதுனது, வெறும் எதுகை மோனைக்காக எழுதுனது இல்லை. ஒரு வரியில இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டும் கிட்டத்தட்ட 7 தாவரங்கள். ஆவாரை, கொன்றை, நாவல், அலைக்கடல்ங்கிறது கடல் அழிஞ்சில், கோஷ்டம்னா சாதி கோஷ்டம், இவையெல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு எழுதி முடிக்கிறான். என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீர்னா யூரின்ல குளுக்கோஸ் போறது இனிப்பா இருக்கும். யூரின் டெஸ்டிங்கிறது உலகம் முழுக்க இருந்த ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட். பெரிய பெரிய பிரபுக்கள்லாம் ஐரோப்பால யூரினை டேஸ்ட் பண்றதுக்குனே ஒருத்தர் இருப்பான்.
மன்னருக்கு வந்து யூரின் கொஞ்சம் வேகமாக போகுது, குலோப் ஜாமுன் சாப்பிட்டாரான்னு தெரியல, அதில் இனிப்பாக இருக்குது, நாளையிலேருந்து அவருக்கு அதை கட் பண்ணுன்னு சொல்றதுக்குன்னே ஒரு வைத்தியரை வச்சுருந்துருக்காங்க. அப்படியான அந்த சர்க்கரை அதிகம் கலந்து போகுதுன்னா டயபெட்டாலஜிஸ்ட் தெரியும், 180 தாண்டி சுகர் ஓடுது ரத்தத்தில் அப்படின்னு தெரியும். அவர்களுக்கு அந்த காவிரி நீர் கடல் நீர் எப்படி இருக்கும், உப்பா இருக்கும். ஸோ மிகப்பெரிய அளவில் உனக்கு உப்பு கழியுது அப்படின்னா உனக்கு சிகேடிக்குள்ள போயாச்சுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்குமான பானம் என்று எழுதியிருக்காங்க. இது வெறும் பாடல். ஆனால் கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 15 பேப்பருக்கு மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ஸ்ல அது வேலை செய்யுது, எப்படி டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம்ஸை கூட்டி அந்த இன்சுலின் உள்ள போய் செல்லுக்குள்ள போய் அப்டேக் ஆகி எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். அதுதான் பிரச்சனையே இப்போ நம்மகிட்ட. அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம் ஒரு 7 என்சைம் இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த ஆவாரை கஷாயம் நல்லா இருக்குங்கிறோம். இப்போ நம்ம ஏன் காலையில் ஆவாரை குடிநீர் குடிக்கூடாது சார்? அது காஸ்கோல போட்டாங்களா, அமேசான்ல போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்க ஊர்ல ஆட்டாயம்பட்டியில கிடைக்கும். நீங்க அந்த ஊர்ல போய் நீங்க ஊருக்கு போயிட்டு 23, 46 கிலோ கொண்டு வரும்போது அடையார் ஆனந்த மோட்ல தொக்கு, அப்புறம் இதுல போய் டப்பான்னு வாங்குற மாதிரி கொஞ்சம் ஆவார கஷாயம், கரிசலாங்கண்ணி பொடி இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். அதுக்கு ஒரு 6 மாசமான ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து யாராவது வந்து இங்க குழந்தைய வளர்க்குறதுக்கோ இவங்கெல்லாம் வருவாங்களா, அங்கிருந்து கிளம்பி அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லுங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம வந்து கொஞ்சம் இதை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன மெனக்கெடல் தான். அந்த மெனக்கெட்டு நம்ம வந்து அந்த கரிசலாங்கண்ணியை ஒரு டீயை குடிக்கலாம். நெல்லிக்காய் தேடி குடிச்சு பாருங்க. இது மாதிரி மல்லி காஃபி போட்ட மாதிரி ஜஸ்ட் நெல்லிக்காய் பொடி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பல டாலர் இதெல்லாம் கிடையாது. நெல்லிக்காய் பொடி அதிகபட்சம் போனால் 30-40 ரூபா இருக்கும் இந்தியன் ருபீஸில். 100 கிராம் 50 கிராம் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீரில் போட்டு டிகாஷன் இறக்கி அதில் தேன் விட்டு சூடாக குடிச்சு பாருங்க. அந்த சுவைக்கு நாம் அடிமையாகும். நெல்லிக்காயில் மட்டும்தான் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா விட்டமின் சி ப்ரிசர்வ்டா இருக்கும். மற்ற காயில் வந்து வெயிலே பாதி போயிடும் அவ்வளோ வச்சா. நெல்லிக்காயில் இன்னும் இருக்கு. அப்படி ஒரு நல்ல இந்த மாதிரியான மருத்துவ கூறுகள் உள்ள எளிய உணவுகளை ஒரு ஃபங்க்ஷனல் பெவரேஜா வச்சுக்கணும். சளி ரொம்ப இருக்கு, இருமல் எப்போ இருக்கு, எந்த நேரம் தும்பிட்டே இருக்கும். ஆகச்சிறந்த காலை பானம்னா கரிசலாங்கண்ணி டீ தான். கரிசாலையை வள்ளலார் வந்து அப்படியே தொழுது வணங்கணுங்கிறார். அவ்வளவு சிறப்பு. அதுக்கு பேரு தமிழ்ல சித்த மருத்துவத்துல பேரு தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நீர்நீர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேன்னு ஒரு பாட்டு. காகம் உண்ணும் சளி தீரும், காக்கா உண்ணக்கூடிய சளி தீரும்னா என்ன அர்த்தம்னா, இருமி துப்புனானா துண்டா வந்து விழுற சளியை காக்கா கொத்திட்டு போயிடும். அது ஒரு ஹை புரோட்டீன், ஒரு மியூக்கோ லைட்டிக், ஒரு மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம். அது உள்ள இருக்க புரதத்தோட சேர்ந்து வெளியே வரும். அப்படி ஒருத்தி இருமி துப்புறானா அவனுக்கு பிராங்கைட்டிஸ் இருக்கும், கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு அட்டோபிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவனுக்கான பானம் என்று கரிசாலையை சொல்றாங்க. ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்தது. கோவிட் நேரத்தில் கனடாவில் உள்ள கான்காடா மெகிலாத்தில் அங்க உள்ள பல்கலைக்கழகத்துல நிமோனியாவுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு மூலிகைகளை உலகம் முழுக்க தேடினாங்க. அதுல தேடப்பட்ட மிக முக்கியமான மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி. அவங்க ஆராய்ச்சி கொஞ்ச நாள் கழிச்சு கரிசால் அப்படின்னு ஒரு டேப்லெட் வந்தாலும் வரும். அதை நம்ம $4 கொடுத்து காஸ்ட்ல $2 கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போவோம். ஆனா அது வரட்டும், அது 10 வருஷம் ஆகும். அதுக்கு ஒரு பேட்டன்ட் வரணும், அதுக்கு ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் வரணும். அது வர்ற வரைக்கும் நம்ம கரிசலாங்கண்ணியை நம்ம ஊர்ல வாங்கிக்கோமே, எளிதில் கிடைக்கக்கூடிய வீடா தானே வருது அது. ஸோ காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா நம்ம எடுத்துக்கொள்ளணும்.